கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாகூமுடைய திருவசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. தம்மை நம்பக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அசிரியாவை அழிக்கும் பொழுது தம்மை நம்புகிறவர்களை பாதுகாக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். எருசலேமின் நகரம் கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் மனிதர்களையும் உங்கள் இனஜனங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய திருச்சபையும் பாதுகாக்கக்கூடியவராகவே இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாராவது முற்றுகை போட்டிருந்தால் கர்த்தர் அந்த முற்றுகையை நீக்கி போடுவார். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் மேலே காணப்படக்கூடிய நுகங்கள் மர நுகங்களாக இருக்கலாம், இரும்பு நுகங்களாக இருக்கலாம், வெண்கல நுகங்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நுகமாக இருந்தாலும் உங்களுடைய நுகத்தை கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் உடைத்து போடுவார். எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவன் நுகம் முறிக்கப்படும், உன் கட்டுக்கள் அறுக்கப்படும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சத்துருக்களுடைய கையிலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணும்படியாக விரும்புகிறார். சத்துருக்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் மறுபடியும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரமாட்டார்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வழக்காடுவதை நினைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகும். துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கரிப்பேன் என்று சொல்லவில்லை, முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவனுடைய ஆவியை முறித்து போடுவார். முழுவதுமாக சங்கரிக்கப்படுவார்கள். ஆனால் தேவ ஜனங்களாகிய உங்களுக்கோ மிகப்பெரிய ரட்சிப்பு காணப்படும். உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும். நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இந்த நற்செய்தியை கொண்டாடுவீர்கள். அதே நேரம் உங்களுடைய சத்துருக்களோ துர்ச்செய்தியை கேட்பார்கள். ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்தியை கேட்பார்கள். பிரியமானவர்களே, தேவன் எனக்கென்று வழக்காடினார், என் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கினார், என் நுகங்களை தேவன் முறித்து போட்டார், என் கட்டுக்களை அறுத்தார் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய கால்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மான் கால்களைப் போல வேகமாய் ஓட வேண்டும். கிடைக்கிற நேரங்களிலே இதுவரை இயேசுவை அறியாத மக்களை சந்தித்து அவர்களுக்கு சிலுவையின் வழியாக வரக்கூடிய மீட்பை, ரட்சிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அப்பொழுது மலைகளின் மேலே உங்களுடைய கால்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.